வெல்கம் டு தேச்சு அரிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சுவையான சுட சுட ஆம்லெட் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். எல்லார் வீட்லேயுமே ஆம்லெட்டை சாதத்துக்கு தான் சாப்பிடுவாங்க. ஆனால் எங்கள் வீட்டில் மட்டும்தான் இட்லி தோசைக்கும் சேர்த்து சாப்பிடுவோம். அதனால தான் என்னுடைய ரெசிபி இன்றைக்கி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு நம்ம 2 முட்டை எடுத்துக்கிறோம். 2 முட்டை கூடவே கொஞ்சம் ஒரு வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிறோம். ஒரு பச்சை மிளகாவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். கொஞ்சமாக கொத்தமல்லியும் நான் நறுக்கி எடுத்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா நல்லா கலக்கிட்டு அதுக்கப்புறம் சுட சுட காஞ்சிட்ருக்க தோசைக்கல்ல இதை எடுத்து ஊற்றி கொஞ்சமாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிட்டோம். இதுக்கு மேலேயும் கொஞ்சமாக மிளகாத்தூளும் சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கூடவே லைட்டாக கொஞ்சோண்டு ஆயில் சுற்றி தடவி விட்டுறேன். அதுக்கப்புறமா நம்ம சுட சுட சூப்பரான ஆம்லெட் ரெடி ஆகிடும். இது ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கமும் நல்லா திருப்பி போட்டோம்னா இன்னும் சூப்பராக நமக்கு சுவையான ஆம்லெட் ரெடி ஆகிடும். இன்னொரு டிப்ஸும் சொல்ல போகிறேன், கேட்டுக்கோங்க. நமக்கு முட்டை கம்மியாக இருந்து ஆம்லெட் பெருசாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் இன்னொன்று கூட சேர்த்து கட் பண்ணி போட்டிங்கன்னா நமக்கு ஆம்லெட் நிறையவே கிடைக்கும். தேங்க்யூ.